பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். 14417 என்ற 24 மணி நேர உதவி எண் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த 14417க்கு நம்ம ஃபோன் அடித்து சொல்லலாம். இல்லாட்டி இந்த அரசாங்கத்துடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ கூட நான் ஒரு பேட்டியில் கூட நான் சொன்னேன், நான் உச்சபட்ச தண்டனையாக நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ பொம்பளை பிள்ளைங்களை பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். இதில் வெறும்னா தண்டனை மட்டும் கொடுத்தா பத்துமா என்று சொன்னால் அது பத்தாது. அதனால தான் அவங்களுடைய இதில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் தவறாக நினைப்பதாக வேதனை தெரிவித்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு விதமான இந்த கருத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் தான் நம்ம ஆசைப்படுறோம். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் செய்கின்ற தவறுனால ஒட்டுமொத்தமாக இங்க ஆசிரியத்தை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடியது நான் விரும்பவில்லை. நான் மிகவும் வேதனையோடு சொல்கிறேன். அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு ஒரு இனம் இருக்குது என்று சொன்னால் என்னுடைய ஆசிரியர்கள் தான். நீங்க தாக்குள்ள நல்லா வரதை காட்டும் வகுப்பில் இருக்கிற தாங்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய இனமும் அவர்.